இந்த அரசாங்கத்தை பற்றி பேசுவதற்கு கட்சிகள் இல்லை என்ற காரணத்தால் நடிகர்களாகிய பலரும் கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அண்ணா சாலையிலும் அழிக்கப்பட்டது, அப்போலாவிலும் அழிக்கப்பட்டது, அங்கேயும் அழிக்கப்பட்டது. இறந்து போன அம்மாவுக்கு இவர்கள் தருகிற சான்றிதழ், இப்படிப்பட்ட அமைச்சர்களையா நான் என் அமைச்சர்களை வைத்திருந்தேன் என்கிற ஒரு அவப்பெயரை இன்றைக்கு அம்மாவுக்கு தந்ததுதான் இந்த அமைச்சர்களுடைய தலையெழுத்து. இன்னைக்கு வைகோ வந்து வெளியே ஜெயிலிருந்து வெளியே வராரு, வந்த உடனே கல்வித்துறை நன்றாக இருக்குது, போயிட்டார் வீட்டுக்கு. கேள்விக்கு பதில் தானே பதிலாக இருக்க முடியும். அவங்கெல்லாம் ஏதோ ரொம்ப சூடாக இருக்கிறத பார்த்தா அவர்கள் பிறந்த இடம் மருத்துவமனை ஏதோ அக்னி மூலையாக இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்கு. ஆனால் யாருமே இந்த தமிழக அரசாங்கத்தை பற்றி பேசுவது கிடையாது. எது அவர்கள் வாயை அடைத்திருக்கிறது, கையா அல்லது பையா என்று எனக்கே தெரியவில்லை. சார், கமலஹாசனும் ரஜினிகாந்தும் இன்றைய சூழ்நிலையில அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்கா? வண்டி கடையில் தோசை ஊத்துறவர் இருக்கார் இல்லையா, இந்த தோசை ஊத்துறவர் கூட இப்போல்லாம் தோசை ஊத்துன்னு சொன்னால் அவர் இப்படி தோசையை ஊற்றுறது போல 3 ஊத்துறாரு. என்னையா 3 மாதிரி ஊற்றியா அப்படின்னா, இல்லை 3 ஊத்துறேன், ஏன் நான் தான் அடுத்த முதலமைச்சர் இருக்கார். எல்லாருக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. ஏனென்றால் வெற்றிடம் தகுதியானவர்கள் இல்லை என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிற காரணத்தால் அடுத்து நானா இருக்குமோ, அடுத்து நீயா இருக்குமோ, கமலஹாசனை வெளியில் வந்து பேச சொல்லுங்கன்னு சொல்கிற அரசியல்வாதிகள் நான் வெளியே வந்து பேசணும் தான். நான் என் கால் படாத ஒரு கிராமம் கிடையாது, நான் எழுதி கொடுக்குறேன். அரசாங்கம் மேல ஊழல் குற்றச்சாட்டை வச்சதுனால தான் இப்போ அந்த கேளிக்கை வெளிய தோல்வியில் முடிஞ்சிருக்காங்க. மன்னிக்கணும் ஐயா, ரோட்டில் போய் ரேஷன் கடையில் ஒருத்தர் வாசல் நின்று கத்துறாரு, அவர் அரசாங்கத்து மேலே தான் குறை வைக்கிறார். அதுக்காக நம்ம அவரை குறை சொல்ல முடியாது. ஏன் கேட்குற நீ, அளவு கம்மியாக இருக்கோ அல்லது இதாக கம்மியாக இருக்கோ உதாரணம் சொல்லுது. இதுதான் உண்மை. இது இன்னார் பேசணுன்ற அவசியம் இல்லை. அப்படி கமல் அண்ணனை எடுத்துக்கொண்டாலும் நான் அவரோடு தொடர்பில் இல்லை. என்ன ரஜினி அண்ணன் கூப்பிட்டு பேசினாங்க, அது வேறு விஷயம். ஆனால் கமல் சாரோடு நான் இன்னும் தொடர்புக்கு அவரும் வரவில்லை, நானும் போகல. ஆனால் இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் எப்படி கருத்துக்கள் வருகிறது, அந்த கருத்து எப்படி வருகிறது, எந்த எண்ணத்திலே நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம், எப்படி பிரதிபலிக்கிறோம். ஆனால் அவருடைய கருத்திற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் கொடுத்த கருத்தை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? இறந்து போன அம்மாவுக்கு இவர்கள் தருகிற சான்றிதழ், இப்படிப்பட்ட அமைச்சர்களையா நான் என் அமைச்சர்களை வைத்திருந்தேன் என்கிற ஒரு அவப்பெயரை இன்றைக்கு அம்மாவுக்கு தந்ததுதான் இந்த அமைச்சர்களுடைய தலையெழுத்து. பணம் உள்ள வந்துட்டேன். என்னுடைய முதல் வார்த்தையிலே நான் சொன்னேன், பணம் இருந்தால் எதையும் செய்யலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அவர் கையில் மிக அதிகமாக பணம் இருக்கிற காரணத்தால் அக்ரகாரம் மட்டுமல்ல, அண்ணா சாலையிலும் அழிக்கப்பட்டது, அப்போலாவிலும் அழிக்கப்பட்டது, அங்கேயும் அழிக்கப்பட்டது. அவ்வளவுதான். இருக்கலாம், நாங்களெல்லாம் நினைத்தது தான். இதெல்லாம் இது நடக்கும், இதெல்லாம் பண்ணிக்குவாங்கன்றதெல்லாம் இது சொல்ல மாட்டாங்க. இங்கே எத்தனை வெளிப்படையாக சொன்னால் எத்தனை பத்திரிகைகள், எத்தனை ஊடகங்கள், எவ்வளவு அரசியல்வாதிகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பது கூட எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் தேவை, அரசியலுக்கு தேவை என்பதுதான். அந்த அரசியல் இன்னொருத்தருக்கு வரும்போது அந்த வழியை அவங்களை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லாமல் இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இதில் மத்திய அரசினுடைய கைப்பாவையாக மாநில அரசு செயல்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்கு. இப்போ மாநில அரசு வந்து மத்திய அரசு சொல்றதுக்கு நடந்துட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? சோகை பிடித்த குழந்தைக்கு உணவு தருவது போலத்தான். சோகை பிடிச்சுன்னா எல்லாரும் வர்றவங்க பூரா சொல்லுவாங்க, கண்ணு சேப்பாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, இந்த டானிக்கை கொடு, இந்த மாவை கரைச்சி கொடு, இதை கொடுன்னு எல்லாரும் கரைச்சி சொல்லுவாங்க. அப்படி சோகை பிடித்த அரசாகத்தான் இந்த குழந்தையாக இந்த தமிழக இருப்பதை பலரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைக்கு கருத்து சொல்வதற்கு யாருமே இல்லை. கமலண்ணன் கருத்து சொல்லுகிறார், கட்சியில் இருப்பவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் அதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. தமிழகத்தில் பல கட்சி இருக்கிறது, எத்தனையோ கட்சி இருக்கிறது. எத்தனை கட்சி நீங்கள் விரல் விட்டு பாருங்க. வைகோல் ஆரம்பிச்சு, திருமாவளவன் ஆரம்பிச்சு, இன்னைக்கு இந்த திருமுருகன் வரை, ஒரு சாதாரண ஒரு வேல்முருகன் வரை ஒரு கட்சி வைத்திருக்காங்க. ஆனால் யாருமே இந்த தமிழக அரசாங்கத்தை பற்றி பேசுவது கிடையாது. எது அவர்கள் வாயை அடைத்திருக்கிறது, கையா அல்லது பையா என்று எனக்கே தெரியவில்லை. ஸ்டாலின் கூட பேசுறது இல்லையா சார்? அவர் பேசுறாரு, அவர் எதிர்கட்சியா தன்னுடைய கடமையை செய்கிறார். ஆனால் சொல்றது உதிரி கட்சிகள் சொல்லுகிறது. இன்னைக்கு வைகோ வந்து வெளியே ஜெயிலிருந்து வெளியே வராரு, வந்த உடனே கல்வித்துறை நன்றாக இருக்குது, போயிட்டார் வீட்டுக்கு. ஆனால் எனக்கு வைகோ அண்ணன் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. நம்மெல்லாம் பணம் இருந்தால் வெக்கேஷனுக்கு எங்கே போவோம்? சுவிட்சர்லாந்து போவோம், லண்டன் போவோம், இல்லை பாரிஸ் போவோம், சில்லுன்னு இடத்துக்கு போவோம். கொஞ்சம் காசு குறைவாக இருக்கிறவங்க ஊட்டி போவாங்க, கொடைக்கானல் போவாங்க. கோளேரிக்கு போன ஒரே அரசியல் தலைவர் 2 மாதம் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டார். ஜட்ஜி போன்றார், போக மாட்டார். திரும்ப ஜட்ஜி அம்சம் வெளியே வந்தார். வந்த உடனே பாண்டிச்சேரிக்கு போயிட்டார்.
இங்கே அரசியலே இல்லையா? பேசுவதற்கு குறை இல்லையா? ஏன் அண்ணன் பேச மறுக்கிறார்? இந்த அரசாங்கத்தை பற்றி பேசுவதற்கு கட்சிகள் இல்லை என்ற காரணத்தால் நடிகர்களாகிய பலரும் கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். சினிமாவுக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசியல் தமிழகத்திலே வரும் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. சரி சரி எடப்பாடியை பார்த்திருக்காரு. சரி இரண்டு அணிகள் பேச்சுவார்த்தை நடக்குதுக்காக கருத்து என்ன கருத்து சொல்வது? இங்கே தான் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்க. யார் பலம் வாய்ந்தவர் என்று காட்டுகிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஒரு 3 அணியாக பிரிந்து அண்ணன் ஓபிஎஸ் அணி, எடப்பாடி அவர்கள் அணி, தினகரன் அணி, சில பேருக்கு பினி, சில பேருக்கு மினி. அந்த மினியை பிடிக்கிற வேலையை இப்போ இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க. மினியை பிடிச்சோம்னா ஆள் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க போல இருக்குது. நான் சொல்வதெல்லாம் எத்தனை வந்தாலும் கடைசியாக இறுதியாக முடிவெடுக்க போவது மக்கள் தான். அவங்க மக்கள் முடிவெடுத்து வச்சுட்டாங்க இப்போவே. யாரை திரும்ப கொண்டு வரணும், யாரை கொண்டு வரக்கூடாது, யார் நமக்கு தேவை, யார் வேண்டாம் என்பது. தயவுசெய்து நான் அரசியல்வாதிகளுக்கு, எல்லா அரசியல்வாதியும் எனக்கு பரிச்சயமானவங்க தான். எனக்கு பரிச்சயமாகாத ஒரு அரசியல் தலைவர் இல்லை. அண்ணன் வைகோவும் நானும் ஒரே மேடையில் பேசியிருக்கிறோம். நிறைய பேரோடு நான் பகிர்ந்து பேசியிருக்கிறேன். கருத்தை சொல்லுகிறவருக்கு கருத்தை தான் பதிலாக தர வேண்டுமே தவிர காயத்தை தரக்கூடாது என்பது என்னுடைய பணிவான வேண்டும். தமிழக மக்களுடைய தொடர் கோரிக்கைகள், இப்போ விவசாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வுக்கான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழக அரசு செவி சாய்க்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. காரணம் மத்திய அரசு கொடுக்குற அழுத்தமா இல்லை தமிழக மக்களை ஏமாற்றுறதுக்கு ஒரு நாள் கவலை? இதில் எனக்கு முரண்பாடு இருக்குது சார். இந்த நீட் தேர்வுன்றதில் எனக்கு முரண்பாடு இருக்குது. இன்றைக்கி பாவம் சில குழந்தைகளை பார்க்கும்போது 99% மார்க் +2ல் எடுத்த குழந்தைங்க மெடிசன் கிடைக்காம அழைக்கிறாங்க, ஜிஎஸ்டியில் தோற்று போய். இது மிகப்பெரிய வலி. ஏன்னா 99% எடுத்துட்டாங்க. ஏன் 100% எடுத்தாலுமே நீ நீட்டு தான் எழுதணும்னு சொல்லும்போது அப்போ நீட்டை தேர்வாக வச்சுருங்க. எனக்கு இன்னொரு பதில் புரியல. கல்வித்துறை நாங்கள் கல்வியை வளர்க்க போகிறோம் செங்கோட்டையன் சொல்கிறாரு. இந்த 2300 சீட்டுக்காக மொத்த கல்வி வளர்க்க போகிறார். மெடிக்கல் சீட்டு இருக்கிறது மொத்தமே 3000 சீட்டு தான் தமிழ்நாட்டில். இந்த 3000 சீட்டுக்காக 30 லட்சம் மாணவர்களும் எல்லாம் விழுந்து விழுந்து குப்பரை அடித்து படிக்கணும். யார் வர போகிறான்னு தெரியாது. கேட்டால் நாங்கள் மூளையை வளர்க்குறோம். இருக்கிற இடம் போல தானே, அதை விரும்பி தானே படிக்க போகிறாங்க சில பேர். என் வீட்டில் மருத்துவர் இருக்காங்க, என் குழந்தைங்க மருத்துவர் தான். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்கிற இடம் இருக்கிற படிப்பிலேயே மிக குறைந்த இடம் இருக்கிற படிப்பு மருத்துவ படிப்பு தான். இதை நீட்டுக்கு மாற்றிட்டாங்க. மாற்றிய பிறகு இதில் நிறைய பேர் உடன்பாடு இருக்குது. இப்போ திருமாவளவனும் சொல்லியிருக்காரு, எதுக்கு +2 எடுத்துருங்க. அப்போ இப்போ +2க்கு நான் விழுந்து படிக்கணும். இப்போ இன்னொரு அழுத்தம் என்னவென்று சொன்னால், தயவு கூர்ந்து நான் சொல்வது 11ஆவதையும் பொதுத் தேர்வாக போகிறாங்க. தயவு செய்து அந்த வேலையை செய்ய வேண்டாம். 11ஆவதை நீங்கள் பொதுத் தேர்வாக வைப்பதை தயவு செய்து நிறுத்திக்கொள்ள. வேறு எனக்கு உடன்பாடு இல்லை. அதை எதிர்த்து கூட நம்ம பிரச்சாரம் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு 10ஆவதுலேருந்தே ப்ரெஷர் ஏறிடும். 10ஆவது பொதுத் தேர்வு, 11ஆவது பொதுத் தேர்வு, 12ஆவது பொதுத் தேர்வு, நீட் தேர்வு. என்ன ஆவாங்க குழந்தைங்க? முதுகில் சுமக்கிற புத்தகத்துக்காக நம்ம வருத்தப்படுறோம். இது மூளையில் சுமக்கிற விஷயம் அல்லவா? எதுக்காக இவ்வளோ ஏற்றணும் அவங்க தலையில்? தமிழக அரசை தொடர்ந்து விமர்சிக்கிற கமலஹாசனை அமைச்சர்கள் அரசியலுக்கு வர சொல்லி கூப்பிடுவது சரியா? அதுக்கும் ஒருபடி மேலே செல்லூர் ராஜ் அவர் மக்கள் சேவை செய்யணும்னா அதிமுகவில் சேர்ந்து செய்யணும் அப்படின்ற விமர்சனத்தெல்லாம் வைக்கிறாரு. எந்த கட்சியில் சேரணும்னு கமல் அண்ணன் தான் முடிவு பண்ணணும். அல்லது கட்சி சேர்றாரா, அல்லது ஒரு இயக்கமாக அவர் வச்சிருக்காரா, அல்லது செய்தியை மட்டும் சொல்லி கொண்டே இருக்கிறாரா என்பது அவரோட சொந்த விருப்பம். எதை சொன்னாலும் அது பதிலுக்குரிய கேள்வியாக இருந்தால் நிச்சயமாக பதில் தர வேண்டிய கடமை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு சார். அதில் இருக்க காவல்துறை அதிகாரிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் தான். ஒருவரை ஒருவர் மறைப்பது தான். இவரை மறைக்க இவரை பயன்படுத்துவாங்க. இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லுகிறேன், பணம் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் எதையும் செய்யலாம் என்கிற எல்கைக்கு தள்ளப்பட்டிருக்கிற காரணத்தால் அதன் மேல் ஆசை இருப்பவன் செய்வான். இன்றைக்கி கர்நாடகா எடுத்துங்க, ஒரு நேர்மையான அதிகாரிக்கு இன்றைக்கி டிரான்ஸ்ஃபர். எனக்கு தெரிஞ்சவர் அவர் நேர்மையான அதிகாரி. சொல்லப்போனால் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் நிறைய பேர் எனக்கு பழக்கம். என் அரசியல் வாழ்க்கையை முதல்ல நான் பிரச்சாரத்துக்குன்னு தொடங்கினதே கர்நாடகா தான். இதே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற சித்தராமலையாவும் நானும் வீதியில் நடந்து வாக்கு கேட்டிருக்கிறோம். அவர் மதசார்பற்ற ஜனதா தளத்துடைய துணை முதலமைச்சராக இருந்தபோது. அப்போ ஜெகதீஷ் இவர் தரம் சிங் முதலமைச்சராக இருந்தார். அங்கேயே நான் பணியாற்றுவேன். அந்த பணியெல்லாம் பார்த்து தான் எனக்கு அம்மா கட்சியில் கூப்பிட்டாங்க. பிறகு அதிமுகவுக்காக அங்கே பணியாற்றுகிறேன். அதிமுக கட்சியில் இல்லாதவனாகவே. அது கர்நாடக மக்களுக்கு தெரியும், அங்கே வாழ்கிற தமிழ் மக்களுக்கு தெரியும், இந்த தொலைக்காட்சியில் பார்க்குற மக்களுக்கு தெரியும். நாங்களும் அப்படி உழைச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்களை அனாதையாக விட்டு போயிருப்பது புரட்சி தலைவி அம்மா.
தொண்டரோடு இன்றைக்கு அனாதை, நானும் அனாதை. இன்றைக்கி பதவி சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக மற்றவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சில அரசியல்வாதிகள் சூடான வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அது ஏன் இது எல்லா கட்சியிலும் இருக்காங்க, வேறு கட்சியிலும் இருக்காங்க, ஆளுகிற கட்சியிலும் இருக்காங்க. அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தா ஏன் இவ்வளோ சூடாகிறாங்கன்னு எனக்கு தெரியல. கேள்விக்கு பதில் தானே பதிலாக இருக்க முடியும். அவங்கெல்லாம் ஏதோ ரொம்ப சூடாக இருக்கிறத பார்த்தா அவர்கள் பிறந்த இடம் மருத்துவமனை ஏதோ அக்னி மூலையாக இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்கு எனக்கு. ஒருவேளை சூடான இடத்துல பிறந்துட்டாங்களோ, ரொம்ப கொதிப்பாக பதிலை கொடுக்குறாங்க. எனக்கு புரியல. சட்டசபை தேர்தல் மீண்டும் வருமா, ஆட்சி கலைக்கப்படுமான்னு கேட்குறேன். இல்லை, ஆட்சி கலைச்சா சட்டசபை வந்து தானே ஆகணும். கலைச்சா கண்டிப்பாக வரும். கலைப்பதற்கான காரணம் நேரம், ஆருடம், ஜாதகம், ராவுகாலம், புலியோதரை எல்லாம் பார்த்து மட்டும்தான் இருக்காங்களா, வேற யாராவது பயம் இருக்கலாம், பயம் இருக்கலாம். ஏனென்றால் இந்த அரசியல் என்பது பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, மன்னிக்க வேண்டும், பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, பெரியவர் கலைஞர் அவருடைய காலத்திலிருந்து, புரட்சி தலைவர் காலத்திலிருந்து, இன்னும் சொல்ல போனால் என் அருமை நண்பர் திருமாவளவனும் திரைப்படம் நடித்தவர் தான், அவரும் நடிகர் தான். மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயாவும் திரைப்படம் நடித்தவர் தான், அவரும் நடிகர் தான். என்னை பொறுத்தவரை என் கூட நடிச்சிருக்கார், அவரும் நடிகர் தான். எத்தனை பேர் நடிகர் இல்லைன்னு சொல்றீங்க நீங்க? திரையுலகம் சம்பந்தப்படாத யாருமே இல்லை. திமுக தலைவர் இப்போ செயல் தலைவரை எடுத்தாலும் அவரும் திரைத்துறையை சார்ந்தவர் தான். முக்கியமான கேள்வி என்னன்னா, பேச்சுவார்த்தை தோல்விக்கு காரணமே கோடிக்கணக்கில் பணம் போடுற சினிமா துறையிலிருந்து கொஞ்சம் பெட்டியை நகர்த்தி விடுறதுக்கு தயங்குறதா ஒரு பேச்சு. கோடிக்கணக்கில் பணம் பெறல்றது என்றது வேற விஷயம். ஆனால் சுமையை யார் தலையில் சுமத்துறோன்றது ஒரு முக்கியமான விஷயம். அது நாங்கள் அந்த பொறுப்பை வந்து அது வந்து எங்களுக்கு பாரமாக இருந்தால், இப்போ என் படத்தை பார்க்க வர நானே டிக்கெட் எடுப்பேன். நம்ம வந்து இப்போ நானே படத்துக்கு போகிறேன், விரும்பி ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்னா, நான் முதல்ல வாங்கின டிக்கெட் வந்து ஒரு 500 ரூபாயை கொடுத்தாலே போதும், 4 டிக்கெட் கொடுப்பாங்க. யாருங்க? நான் ஒன்றும் எதிர்பார்க்கலங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு நடிக்கிறது. ஆமாம், நான் அரசாக இருந்தால் எதிர்பார்க்க மாட்டேன். உண்மையே சொல்லுகிறேன், சத்தியமான உண்மை சொல்றேன். அம்மா இந்த இடத்துல இருந்திருந்தால் இது 1 மணி நேரத்துடைய வேலை, 1 மணி நேரத்துடைய வேலை அம்மா முடித்திருப்பார். இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செய்யலாம், மனது வைத்து விட்டால். அல்லது வரிக்கு பொறுப்பேற்றுக்கிற வீரமணி ஆகட்டும், அல்லது அந்த இருக்கிற அல்லது தங்கமணி கோயம்புத்தூர் வேலுமணி ஆகட்டும், யாராக இருந்தாலும் உடனடியாக அமர்ந்து பேசி, இது இவர்கள் பிரச்சனை தானே, திரையுலக பிரச்சனை கலந்து விட்டு போகட்டும் என்கிற போது தான் அந்த காயம் இன்னும் பெரித ரணமாகிறதை தவிர, அது வந்து அந்த காயத்துக்கு மருந்து போட ஆரம்பிங்கள் என்பதுதான் உண்மை. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.